உப்பை வாங்கி அயோடின் இல்லாம இடிச்சு வச்சுக்கங்க. வாரத்துல ஒரு நாள் சுரக்காய் சாப்பிடுங்க. மூக்குரட்டை கீரையை எந்த வகையிலோ சுவையோடு சாப்பிடுங்க. கிட்னி கெட்டு போகாம நம்மளை காப்பாற்ற முடியும் என்பது அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கே சிறந்த மருத்துவம் சித்த மருத்துவம் என்பதை உணர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த வேள்விமலை சாரலிலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் என்பார் அஞ்சலி.
இன்னைக்கு தம்பி அருண் ஆடியோஸ் இந்த வெட்ட வெளியில எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு ரொம்ப பளிச்சுன்னு வச்சிருக்கு. நான் பேசுற வார்த்தை எனக்கு ரொம்ப தெளிவா கேக்குது. இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தெளிவா இருக்குப்பா, எல்லாமே தனித்தனியா பிரிச்சு சரியா இருக்குல்ல? வாழ்க பல்லாண்டு. அந்த முத்து மாதிரி உங்களுக்கு நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியம் நிறை செல்வமும் உங்களுக்கு கொடுக்கட்டும். அதை உட்கார்ந்து விருப்பத்தோட உட்கார்ந்து சில பேருக்கு சொல்ல முடியாது. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் மன வருத்தப்படாம இருந்து பார்த்து நம்ம எதுவுமே சொல்லலை. இப்ப ஏன்னா அவர் சரியா வச்சிருக்கிறார். சரியா இல்லைன்னா தானே பேச போறோம். சரியா இருக்கும்போது எதுக்கு பேச போறோம்? அதனால வாழ்க பல்லாண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமா இருக்கு வாசிக்கிறது. என் மையன் மோகன்தாஸ், மைத்துனர் கண்ணு என்ன காதுதான் கேட்க பாட்டு நல்லா பாடுவீங்க. கோச்சுக்காதி ரொம்ப கோவப்படுறது. அது நல்லா செய்வார் அவருக்கு தெரியும். மச்சின இல்ல மலையாள போனாலும் மச்சினம் தயவு வேணும். அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஆகினால அவர் சொல்லணும். தாளம் பத்தியெல்லாம் தாளம். நன்றி 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 நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியா கைது பரிசு கொடுக்கறதுக்கு வழி இல்லையே. ஆமா, யாராவது ஒரு அமெரிக்காவும் வந்துருச்சு அவருக்கு, வேற ஒண்ணு இல்லை. அதனால அன்பு தம்பி தியாகராஜன், அவர் அண்ணன் பார்த்திபன், அவரும் அவ்வளவு அற்புதமான தாளம் வருவார். வயசு இன்னைக்கு கூடுதல் ஆயிடுச்சு அவருக்கு. இருந்தாலும் நடந்து போயிட்டே இருக்காரு. தம்பி புதுக்கோட்டையில தம்பி ஒரு ஆள், பழைய கலைஞர்கள் வேல்கண்ணே. அந்த தெளிவு பளிச்சுன்னு இருக்கான்னு தாளம். தாளம் சின்ன பொருள் தான். சுதி மாதா லயம் பிதா, ஹார்மோனிய பட்டி அம்மா, அப்பா, அம்மா அப்பா. இப்ப அம்மா என்ன தப்பு பண்ணாலும் பிள்ளைய காட்டி கொடுக்க மாட்டேன். நான் சுய விட்டு பாடினாலும் இல்ல அவர் சுய விட்டு வாய்ச்சாலும் வெளியே தெரியாது. நாங்க மறைச்சிடுவோம், அது எங்களால முடியும். ஆமா, ஓடிடும். ஆனா அப்பா அப்படி இல்லை, தப்பு பண்ணா படக்குன்னு தட்டிடுவார். அப்ப ரொம்ப அப்பாவா கவனி. அதனாலதான் அப்பா கொஞ்சம் வலிமையானவர் அப்படின்னு சொல்லி வைத்தார்கள். அப்ப சுதி மாதா லயம் பிதா, அந்த உணர்வோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிது நான் தாய் மாணவர் நேரம் கடந்து